ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏஆர் டியூட்டோரியல். ஸோ நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ரைட் சைடில் தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் எனவே அது இங்கே தான் இருக்குது. ஒரு விஷயங்க. ஸோ இப்படி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களாக்கா, இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ பிளாக் டைப் லிங்க்கெலாம் கிளிக் பண்ண முடியாது, பட் சும்மா ஒரு டிசைன் பர்பஸ்க்காண்டி ரெடி பண்ணுறது நம்ம CSS யூஸ் பண்ணி எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ இது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு கண்டெய்னரு அது வந்து இந்த கலரில் இருக்கும். மீன்ஸ் பார்டர் இது வந்து சைஸ் வைக்கணும், அப்புறம் மிடில் வைக்கணும், அதை மார்ஜின் போட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து டேட்டு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டைட்டிலு, அப்புறம் 3 பேராகிராஃபு. அது ஒரு பேராகிராஃப் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா பார்டருடைய லெஃப்ட் பார்டர் வந்து கொஞ்சம் டைட்டாக போட்டு ஒரு கோட் மாதிரி பண்ணுறது. அண்ட் தென் அதே தான் வந்து காப்பி பண்ணியிருக்கேன் 3 தடவை டிஃப்ரெண்ட் டேட் போட்டு. இது எப்படி வந்து பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா, இதை எடுத்து நம்ம வேகம் போகும். ஓகே, சைடில் வச்சுக்கலாம். அது உங்களால் பார்க்க முடியாது, கொஞ்சம் பெருசாக தெரியும் அது. பட் இதுதான் அந்த கோடு. ஓகே, ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண சொன்னாக்கா அது அவங்களுக்கு சேஞ்ச் தெரியும். ஒரு நிமிஷம் அதை காமிக்க இதை பார்க்குறேன் சேஞ்சஸை. ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டுன்னு போட்டிருக்கேன்னா திஸ் இஸ் ஃபஸ்ட்டு டைட்டில்னு. ஓகே, திஸ் இஸ் மீ அப்படின்னு போட்டு இப்போ நான் சேவ் பண்ணுறேன். மாறிச்சா? ஓகே, ஸோ இதுதான் அது. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ மீன்ஸு இந்த மாதிரி. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னாக்கா, இதை மொத்தமாக இந்த ஃபைலை மொத்தமாக டெலிட் பண்ணிக்க போகிறோம். அது block.html அப்படிங்கிற ஒரு ஃபைலை. ஓ மை காட். ஓகே, இது மொத்தமாக டெலிட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி bstyle.css அதையும் வந்து அதோடைய ஃபைல் தான், அதையும் டெலிட் பண்ணிக்கிறோம். ஸோ டெலிட் பண்ணிட்ட பிறகு இப்போ இப்படி புதுசாக ஸ்டடி பண்ணுறது பார்க்குறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, ஃபஸ்ட்டு போய்ட்டு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபைல் என்ன கேட்டிங்கனாக்கா blog.html. ஓகே, அண்ட் தென் அதுக்கு இன்னொரு ஒரு ஃபைலை ரெடி பண்ண போகிறோம். என்னென்னாக்கா CSS ஃபைல். அது bstyle. ஓகே, style.css கூட போடலாம், பட் style.css வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால நம்ம அது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதனால் வந்து புது நேம் போட்டு. ஓகே, உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ப்ளாகில் போய்ட்டு நான் இப்போது ஸோ இப்போ VS கோட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து இப்போது ஆச்சரிய கொடி போட்டோன்னு சொன்னாக்கா அந்த எல்லாமே வந்துடும். அது ஆக்சுவலி என்ன சொல்கிறது, அந்த பேசிக் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இங்கே போய்ட்டு பிளாக் டிசைன் அப்படின்னு ஒரு கரெக்டாக ஓகே டிசைன் சொல்லிட்டு ஒரு டைட்டில் போட்டுப்போம். அண்ட் தென் பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து லிங்க்கு. ஸோ லிங்க் ஸ்டைல் ஷீட்டோட லிங்க்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் bstyle.cssன்னு கொடுக்குறேன். ஆக்சுவலி அந்த ஃபைல் ஒன்று இல்லவே இல்லை, புரியுதா? அந்த மாதிரி ஃபைல் இல்லை. ஸோ என்ன பண்ணாக்கா அந்த ஃபைலை இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிறேன். bstyle.css. ஓகே, ஸோ அந்த ஃபைலுக்கு போயிடுச்சு அது. ஓகே, bstyle.css. ஓகே, வந்துச்சு, அந்த ஃபைலுக்கு வந்துச்சு. ஸோ இப்போ இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மற்றபடி ஏதாவது பண்ணுமா நான் யோசிச்சு பார்க்குறேன். ஸோ இப்போ நீங்கள் அதை வந்து ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தீங்கனாக்கா இப்படி ஓப்பன் ஆகும். பிளாக் டிசைன் அப்படின்றது மட்டும் அது எரர் ஆயிடுச்சு, ஏன்னா டெலிட் பண்ணுறாங்க. ஸோ பிளாக் டிசைன் மட்டும் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னு எனக்கு தெரியல, மறந்துச்சு எனக்கு. ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆரம்பிக்கலாம், ஃபஸ்ட்டு டிவ் போட்டு கண்டெய்னர். ஓகே, ஸோ இது போட்டாக்கா ஒரு கிளாஸ் டிவ்வில் வந்து கிளாஸ் கண்டெய்னர் அப்படின்னா அதுவே ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, இதுக்குள்ளே தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த கண்டெய்னருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கண்டெய்னரை வந்து ஓகே பாடி நம்ம தான் பண்ண போகிறதில்ல, கண்டெய்னரை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னாக்கா பாடிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, பாடிக்கு வந்து ஒரு சில ஃபாண்ட்லாம் கொடுக்க போகிறோம். அதில் பார்த்த ஃபாண்ட்லாம் வேறு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னாக்கா பாடி சைஸ் கொடுக்க தேவையில்ல. ஃபாண்ட் ஓகே, ஃபாண்ட் ஃபேமிலின்னு ஒன்று இருக்கா. ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி போய்ட்டு என்னடா இப்படி ஆகிடுச்சு, ப்ராடக்ட் சான்ஸ். ஓகே, சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆக்சுவலி பாடியில் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாடியில் ஏதாவது உருவாக்கும், என்ன சொல்கிறது. ஸோ கண்டெய்னருக்கு வந்து நம்ம விட்டு கொடுக்கணும். பட் எனிவே நோ ப்ராப்ளம். ஃபஸ்ட் நம்ம என்ன எப்படி போட்டோம் தெரியுமா? ஓகே, டேட் இருக்கும்ல இங்கே. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா டிவ் டேட் அப்படின்ற கிளாஸ் உருவாக்குறேன். ஸோ டேட்டுக்கு என்ன பண்ணிங்கனாக்கா என்ன டேட் போடலாம், ஒரு நிமிஷம் பிஏ போட்டுக்கிறேன் நான். பி போட்டு ஒரு பேரா டேக் போட்டு ஸோ இனி டேட்டு பொறுத்து 2 ஓகே February 11, 2021. ஓகே, அண்ட் தென் பார்த்திங்கனாக்கா ஒரு H1 H2 இருக்கட்டும். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட்
headline ஓகே. அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் இதில் போட்டுருக்கலாம். ஓகே, ஸோ இது இங்கே உள்ளது. ஓகே, இது இங்கே உள்ளது. ஸோ H2 தனியாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கா பேரா வித் லோரம் ஒரு 20 words. ஏன் இப்படி போகுதுனாக்கா இருங்க, வேர்ட் வாப். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஸோ அதே பேராவே வந்து ஒரு நிமிஷம் 3 தான் செலக்ட் பண்ணிக்க போகிறோம், 3 பேரா. அண்ட் தென் we finished. ஓகே, it happens. ஓகே, இதுக்கு மட்டும் தான் போட்டிருக்கேன் நான், மற்றது நான் போடவே இல்லை. ஓகே ஓகே, அப்போ பார்த்துக்கலாம் நம்ம, அது வந்துடும். அண்ட் தென் ஹெச்ஆர் டேக். ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம போனீங்கன்னாக்கா இது மாதிரி வரும். ஸோ டேட்டு, ஹெட்லைனு அண்ட் 1 2 3. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இப்போ இதில் பாருங்கள் எப்படி தெரியுதா அது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இதை அந்த மாதிரி கட்ட போகிறோம். மீன்ஸே மிடில் வர மாதிரி பண்ண போகிறோம். இல்லை லெஃப்ட்டில் இருக்குல்ல அது, ஸோ மிடில் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன பண்ணாக்க கண்டெய்னரில் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகே, பாடியில் ஃபாண்ட் மட்டும் மாற்றினா போதும்னு நினைக்கிறேன், மற்றபடி இதை மாற்ற தேவை. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டெய்னர். ஸோ கண்டெய்னரில் என்ன பண்ண போகிறோம்னாக்கா வித்தா மேக்ஸ் வித் போடணுமா? ஓகே, மேக்ஸ் வித்தே போடலாம். மேக்ஸ் வித் இஸ் ஈக்குவல் டு y 600 பிக்சல். ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணுறோன்னு சொன்னாக்கா, ஓகே இப்போ என்னாச்சு, லாங்காக இருந்துச்சா, இப்போ வந்து சுருங்கிடுச்சு கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா மார்ஜின் போட போகிறோம். மார்ஜின் இஸ் ஈக்குவல் டு ஆட்டோ வைக்கும். ஸோ அப்படியே வச்சுன்னு சொன்னாக்கா கண்டென்ட் அப்படி நேராக இங்கே வந்துடும். அண்ட் தென் கண்டெய்னருக்கு வந்து பார்டர் போட போகிறோம். பார்டர் மேபி 10 பிக்சல். ஸோ 1 பிக்சல் வச்சு பார்ப்போம். 1 பிக்சல் சாலிட் ரெட் சும்மா கொடுப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கட்டம் கட்டிக்கிச்சா. ஸோ இப்போ நம்ம என்ன வேணும்னாக்கா கொஞ்சம் ரொம்ப டார்க்காக இருந்துச்சுல, நல்லா டைட்டாக. ஸோ அதுக்காண்டி என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஒரு 10 பிக்சல் போட்டு போகிறோம். ஓகே ஃபைன். ஓகே, இப்போ என்ன பிரச்சனைனாக்கா, ஒரு விஷயக்காரங்க இது வந்து எல்லாமே வந்து ஒட்டி இருக்குது. ஸோ நம்மளுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் தள்ளி வேணும் அப்படின்றதுனால ஸோ கண்டென்ட்டுக்கு வந்து பேடி க்ரியேட் பண்ணி பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருங்க. பேடிங் ரைட். ஓகே, பேடிங் ஆல் சைடு 10 பிக்சல். ஓகே, மிடில் வந்துருச்சா, இப்போது மீன்ஸை கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு அது. ரைட். ஸோ எப்படி டிசைட் பண்ண எனக்கே தெரில, பட் இருக்கட்டும். ஐ திங்க் திஸ் இஸ் இட். ஓகே, ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கேப்டன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா, அது நான் டெலிட் பண்ணிட்டேன் நான். பட் நான் சும்மா நானே போடுறேன் நான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு தெரியுமா. அண்ட் இது அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் தென் இதில் மட்டும் ஒரு கோடு இருந்துச்சு தெரியுமா. ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா, நம்ம டேட்டுன்னு ஒன்று போட்டோம் பார்த்தீங்கன்னாக்கா, டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ அதுக்கு வந்து நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எல்லாமே எப்படி இருந்துச்சு, வேர்ட் ஸ்பேஸிங் இருக்கா. ஓகே, வேர்ட் ஸ்பேஸிங் 1.5% போட்டால் என்ன ஆகும் தெரியலை நம்மளுக்கு. ஓ மை காட், எதுவுமே ஆகலை. அது என்ன போகிறது, என்ன பர்சன்டேஜ் அது. வேர்ட் ஸ்பேஸிங் எனக்கு வேணும் ஆக்சுவலி. நான் என்ன போட எனக்கே மறந்து போச்சு. ஒன்று சரிங்க, சென்டிமீட்டர். லெட்டர் ஸ்பேஸிங் பார்ப்போம். ஓகே, லெட்டர் ஸ்பேஸிங் 3 பிக்சல், பிக்சிங் 2 பிக்சல். ஓகே, லெட்ஸ் காப்பி திஸ். ஓகே, அப்படி தான் போட்டுக்கணும். ஸோ லெட்டர் ஸ்பேஸிங் 3 பிக்சல். ஸோ இப்போ வந்து பார்ப்போம் இதுக்கு. nothing happens. Letter spacing okay 13 pixel. சேஞ்சஸ் வருதா? 0m 1.5m. wow, it's a letter spacing. mல தான் போடணுமோ? 0.5m இன்னும் பெருசாக தான் போகுது. தென் ஓகே இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து 4 இல்லை 3 போட்டுடலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அப்பர் கேஸ் எப்படி போகிறது? ஆமாம், எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்
ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் போட போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்பர் கேஸ். ஓ மை காட், சேவ் பண்ணிக்கலாம். 0.3 m. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்படி இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து H1 மாற்ற போகிறேன் நான். ஸோ H1 save it. This is the first headline. That's okay. And then இது கலர் கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஸோ இது என்ன கலர்னாக்கா இந்த கலர் வச்சுக்கலாம். ஓகே, இந்த கலர் இருக்கட்டும். அண்ட் February டேட் இங்கே இருக்குது. அண்ட் தென் இது இங்கே இருக்குது. அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது வெறும் இதே மாதிரி வந்து நான் 3 தடவை போட்டுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்டு திரும்பவும் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு 3 தடவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்திருக்கும். இப்போது ஏதாவது டிசைன் பண்ணுறோன்னா நம்ம தனியாக டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணனாக்கா டேட்டை வந்து கொஞ்சம் கேபிட்டல் லெட்டரில் கொஞ்சம் கேப் விட்டு போட்டாச்சு. ஓகே, எல்லாமே கேபிட்டல் லெட்டராக மாட்டியாச்சு. அண்ட் தென் இது வந்து ஹெட்லைனு, இது அப்படியே இருக்கட்டும். அண்ட் இந்த கண்டென்ட் மட்டும் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் லைட்டாக தள்ளி வந்துருச்சுல்ல. ஸோ அதை நம்ம பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு வந்து ஓகே ஒரு கிளாஸ் போட்டுப்போமா. கிளாஸ் QUOT கோட்டுன்னு போட்டுப்போம். ஓகே, என்ன பிரச்சனை ஆச்சுனாக்கா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அப்ளை பண்ணுறோம் இதை. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுனாக்கா ஒரு நிமிஷம் இருங்க, இப்படி இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் P தான் அது. ஓகே, இதை கிளிக் பண்ணிக்கணும். அந்த ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு செகண்ட் இருக்கக்கூடிய P இது இங்கே கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு தேர்டில் இருக்கக்கூடிய P இங்கே கிளிக் பண்ணிக்கணும். அப்புறம் கேப் விட்டு கிளாஸ் ஈக்குவல் டு QUOT. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 3 இடத்துலையும் அது ப்ளேஸ் ஆகிருக்கும் அது. ஓகே, ரிப்போர்ட் ஆச்சா. ஸோ இப்போ அந்த கோட்டுக்கு வந்து இப்போ வந்து ஸ்டைல் பண்ணணும். ஸோ அந்த டாட் வச்சு QOT கோட்டில் என்ன ஸ்டைல் வரும்னு கேட்டிங்கனாக்கா பார்டரில் லெஃப்ட்டு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ பார்டர் லெஃப்ட் to do like a 10 pixel solid red, and it's not actually red, we'll change the color. இந்த கலர் இருக்குமா. ஓகே, சேவ். ஸோ இது பார்த்திங்கனாக்கா இங்கே இருக்குது. பட் இது எல்லாமே ஓகே, இதெல்லாம் ஒரு வாரியாக வந்துட்டுருக்கு. இது மட்டும் ரொம்ப ஒட்டி வந்துருக்கு. ஸோ 10 பிக்சல் தேவை, ஒரு 8 பிக்சல் 5 பிக்சல். ஓகே, 5 பிக்சல் வச்சாலும் இது வந்து போகலை. ஸோ இது எப்படி தள்ளி வைக்கிறது? மை காட், மேபி அந்த கோட்டுக்கு மட்டும் பேடிங் போட்டுக்கலாம். பேடிங் லெஃப்ட் 5 பிக்சல். இட்ஸ் ஓகே, தள்ளி போச்சா. ஸோ வி கிரியேட்டட் தட் 20 மினிட்ஸில் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இதை வந்து ஃபாஸ்ட்டாக கிரியேட் பண்ணலாம். பட் என்ன பண்ணுறது, சரிங்க கைஸ், இதுக்கு தான் கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறேன் நான். ஸோ கைஸ், இது மாதிரி தான். இதுக்கு மேலே வந்து பூட் ஸ்ட்ராப் வச்சு கற்றுக்கிட்டாக்கா நான் உங்களுக்கு எப்படி கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. அண்ட் அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடை பெறுவது நான் தான் அப்துல் ஃப்ரம் டுட்டோரியல்ஸ். நன்றி கைஸ், வெல்கம் பேக். வணக்கம், வெல்கம் பேக் சொல்கிறேன் திருப்பி. தட்ஸ் இட். ஸோ இது பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு இதோட. ஸோ 39 லைன் ஆஃப் கோடிங். ஓகே, 38 லைன் ஆஃப் கோடிங். ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் கைஸ், பை பாய். நெக்ஸ்ட் லைவ் மீட் பண்ணுவோம் நம்ம.